பரீட்சையில் ஒரே ஒரு பையன் தோற்று போயிட்டான், ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன்டா ஃபெயில் ஆனேன்னு. அப்பா எங்கள் டீச்சர் பாடம் சரியாகவே சொல்லி தரலப்பான்னு சொல்கிறான். ஆனால் அந்த வகுப்பில் இவன் ஒருத்தன் தான் ஃபெயிலு, மீதி பேரெல்லாம் பாஸு. அப்போ எப்படி பெருமானவர்களே, ஆசிரியர் மேலே பழி போட முடியுமா? இல்லை பெரும். இதுபோல் தான் நம் வாழ்க்கையில் சில தோல்விகள், சில கஷ்டங்கள், வேதனையான காரியங்கள், திரும்பி பெற முடியாத சில இழப்புகள், ஈடு செய்ய முடியாத இழப்புகள், இவையெல்லாம் வரும்போது நம்ம டக்குன்னு என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் மேலே தூக்கி பழிய போட்டுறோம். ஏன் எனக்கு இப்படி தேவன் செஞ்சார்? நான் அவரை தேடினனே, நான் பைபிள்லாம் வாசித்தனே, நான் சர்ச்சுக்கு போனேனே, ஏன் என்னை கர்த்தர் இப்படி நடத்தினாருன்னு சொல்லி அவர் மேல் பழி போடுறோம். இல்லை பிரியமானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நாம் ஜாக்கிரதையாய் கவனமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிச்சத்தின் பாதையில் நடக்கும்போது நிச்சயமாய் இதெல்லாம் நேரிடாது பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.